ஹாய், திஸ் இஸ் வேலு. இந்த வீடியோல நம்ம எல்ஐசில ஆன்லைன்ல அதாவது எல்ஐசி வெப்சைட் மூலியமா எப்படி வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்றது அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இது பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டான ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசியோட அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? வேற எந்த வெப்சைட்லயும் நீங்க போய் பே பண்றத விட, இது வந்து 100% சேஃப். எல்ஐசி இந்தியா டாட் இன் இதுதான் வந்து எல்ஐசியோட வெப்சைட். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பே பிரீமியம் ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து கஸ்டமர் போர்ட்டல், உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி வேணும், பாஸ்வேர்ட் வேணும் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? உங்களோட பாலிசி நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சது அது மட்டும் போதும். அத வச்சு நம்ம இதுல பே பண்ணலாம். அது எப்படின்றத இங்க காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பே பிரீமியம் ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். அப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாரி மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் லிங்க். ஆர் யூ ஷூர் வாண்ட் டூ கன்டின்யூ? ஓகேன்னு குடுங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து அந்த லோன் ஆப்ஷன்ஸ் அதாவது ரெனிவல் எங்க எப்படி பே பண்றது அந்த இது விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா ரெனிவல் பிரீமியம் ஓகேங்களா? ரிவைவல்ன்னுவாங்க. அதாவது ஸ்பாட் ரிவைவல்னு சில பாலிசிக்கு சொல்லுவாங்க. அந்த 15 நாள், 30 நாள் தாண்டி இருந்தாலுமே, சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஆன்லைன்ல பே பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அந்த இதுவும் நம்ம இதுல பண்ணலாம். அண்ட் அட்வான்ஸ் பிரீமியம். அட்வான்ஸ் பிரீமியம் என்னன்னா, டியூ டேட்க்கு முன்னதாகவே ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல டியூ டேட் வரல. டியூ டேட்க்கு 30 நாள் முன்னாடி இருந்தா நம்ம பே பண்ணலாம். பட் அதுக்கும் முன்னாடி என் கையில காசு இருக்கு. நான் பே பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தாராளமா பே பண்ணலாம். அதுதான் வந்து அட்வான்ஸ் பிரீமியம். சரிங்களா? சப்போஸ் எல்ஐசி பாலிசில நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த லோன ரீபே பண்ணணும்னா, அந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்க்கு தான் போய் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம ஆன்லைன்ல பே பண்ணலாம். லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, எனி பிரான்ச்ல நம்ம பண்ணலாம். பட் அதர் தன் தட் இந்த பிரீமியம் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. எல்ஐ ஆத்தரைஸ்டு கலெக்ஷன் சென்டர். லைவ் பாயிண்ட், லைவ் பிளஸ் ஓகேங்களா? அப்புறம் எல்ஐசி அசோசியேட்க்கு ஒரு ஆஃபீஸ் தனியா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம பே பண்ணலாம். பட் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் அங்க பே பண்ண முடியாது. பிரீமியம் மட்டும் தான் பே பண்ண முடியும். ஸோ அந்த தருணத்தில இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல பே பண்றது. சரிங்களா? ஸோ இதில கிளிக் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா, இப்ப நான் குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, லோன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் குடுத்துருக்கேன். எல்லாமே சிமிலர் தான். ஸோ ஒரு ஐடியாக்கோசம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பே பண்றதுன்றது ஆப்ஷன் காமிச்சிருக்கேன். இதுல என்ன கேட்கும் அப்டின்னா, உங்களோட வேலிடேஷனுக்கோசம் எப்படி பார்க்கணும்னா, உங்களோட பாலிசி நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பிளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா பாலிசில என்ன குடுத்துருக்கீங்களோ, அது மேட்ச் ஆனா தான் நம்ம ஃபர்தரா பே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாலிசி நம்பர், மொபைல் அண்ட் இந்த இடத்துல சப்போஸ் உங்க மொபைல் நம்பரோ, இமெயில் ஐடியோ பாலிசில வேற குடுத்திருந்தாலும் இங்க குடுக்கலாம். தப்பு கிடையாது. சார் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி குடுங்க. இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். பிடிஎஃப்பா சரிங்களா? அதனால தான் இமெயில் ஐடி மேண்டட்டரி. ஆ இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற யாருதும் குடுக்காதீங்க. ஸோ பேன் வந்து அபோவ் 50,000க்கு மேல இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து எல்ஐசி ஆஃபீஸ்ல ஏற்கனவே பேன் அப்டேட் பண்ணியிருந்தா, இதுல பே பண்ண அலோவ் பண்ணும். அப்டி இல்லன்ற பட்சத்தில அலோவ் பண்ணாது. அது மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஐ அக்ரீன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி கேட்கும். ஓகேங்களா? இவரோட பேரு, எவ்வளோ லோன் எடுத்திருக்காரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாமே டீட்டெயில் இதுல காமிக்குது. சரிங்களா? சப்போஸ் இவரு வந்து ஃபர்தரா பாலிசிஸ் ஆட் பண்ண விரும்புறாரு. இதே இடத்துல வந்து என்னோட அடுத்த பாலிசி ஆட் பண்ணிக்க விரும்புறாரு அப்படின்ற பட்சத்தில், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி, என்னோட பாலிசி நம்பரும், அதுக்கான இன்ஸ்டால்மென்ட் பிரீமியம் எவ்வளோன்னு குடுத்துட்டு, ஆட் லிஸ்ட் குடுத்தேன்னா, ஃபர்தரா எல்லா பாலிசியுமே இதுல ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். ஒவ்வொரு பாலிசிலும் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்றத காமிக்கும். இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்ன்ற ஆப்ஷன்ல வந்ததுனால, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது காமிக்குது. இப்ப டோட்டலா 3 பாலிசி கிளிக் பண்ணி ஓகேன்னு குடுத்ததுனால, எனக்கு 3 பாலிசி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,648 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்லைடு இது கட் ஆகுது. இந்த இடத்துல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணும்போது, இந்த மாரி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இது வந்து பில் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நீங்க எத வேணாலும் யூஸ் பண்ணலாம். Paytmலயும் போலாம், பில் டெஸ்க்லயும் போலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப நான் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, Paytmல குடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ, அதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப Paytmல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இந்த கேட்வேல. ஸோ பில் டெஸ்க்லயும் இதே மாரி தான். டெபிட் கார்ட் மூலியமா பே பண்ணலாம். யுபிஐ மூலியமா பே பண்ணலாம். அண்ட் நெட் பேங்கிங் மூலியமா பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஐடி. ஸோ உங்க Google Pay, PhonePe, பாரத் பே நெறைய யுபிஐ வந்திருக்கு இப்போ. சரிங்களா?
ஸோ அந்த யுபிஐயோட ஐடின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஐடிய வந்து நீங்க இங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா, வெரிஃபைடுன்னு வந்துரும். ஸோ அதுவரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணாது நெக்ஸ்ட் இது. இத ஃபுல்லா நீங்க குடுத்துட்டீங்க. 1 செகண்ட் அதாவது ஒரு 2, 3 செகண்ட்ல வெரிஃபைடுன்னு வந்துரும். அதுக்கப்புறம் கீழ ப்ரோசீட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா, Google Pay மூலியமா குடுத்துருந்தேன். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, என்னோட Google Payக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஹிட் ஆகுது. யூ வாண்ட் டூ பே திஸ் அமௌண்ட் டூ எல்ஐசி அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு 8 நிமிஷம் இதுல டைம் வேலிட் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ண பாருங்க. அதுல நம்ம கிளிக் பண்ணி அந்த பேமெண்ட்ட பே பண்ணிட்டோம். நம்ம பின் நம்பர் போட்டு பே பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நம்மளோட பில்ல வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமா. சரிங்களா? உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ரிசிப்ட்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா ஏதாவது பே பண்ணா எஸ்ன்னு குடுத்து பே பண்ணிக்கலாம். இன்னும் இல்லன்னா நோன்னு குடுத்துக்கலாம். ஸோ ரிசிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ரிசிப்ட் எல்ஐசில பே பண்ண எப்படி வருமோ, ஆன்லைன்ல உங்களுக்கு அந்த மாரி ரிசிப்ட் வந்து மெயிலுக்கும் வந்துரும். ஃபர்தரா இந்த இடத்துலயுமே நீங்க இமிடியேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இது இல்லாம, சப்போஸ் நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா நான் பே பண்ணணும்னு நெனைக்கிறேன் ப்ரோ. எனக்கு அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமா அப்டின்னா, தாராளமா பண்ணலாம். சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ அந்த இடத்துல நான் இன்டர்நெட் பேங்கிங் அப்டின்றத நான் செலக்ட் பண்ணேன்னா, இந்த மாரி ஆப்ஷன் காமிக்கும். இது இல்லாம வியூ ஆல் பேங்க் குடுத்தீங்கன்னா, எல்லா பேங்கோட இதுவுமே வரும். ஸோ உங்க பேங்க் என்னன்றத டைப் பண்ணீங்கன்னா, இப்ப நான் ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்க சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேன்னு குடுத்துடுறேன். அப்போ வந்து உங்களோட நெட் பேங்கிங் வெப்சைட்டுக்கு போயிடும் டைரக்ட்டா. அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் என்ன இதுன்றது காமிக்கும். உங்களோட ஓடிபி ஆஸ் இட் இஸ். எப்பயுமே நீங்க நெட் பேங்கிங் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ, சேம் லைக் தட். ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க. ஓகேங்களா? ஃபர்தரா அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாரி தான். ஸோ இத பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ரிசிப்ட் குடுத்துக்கலாம். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷன் கோசம். சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இமேஜ் வரும். யூ ஆர் லாஸ்ட் இன் த பேஸ் அப்டின்ட்டு. அதாவது என்னன்னா, ஒருவேள உங்களோட இது வந்து கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு. அப்படின்ற டைம்ல இந்த மாரி வரும். டோன்ட் ஃபீல் நம்ம கட்டுனது போயிடுச்சா, இல்லையா, மாட்டிடுச்சா அந்த மாரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணினதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே சொன்னேன். ஓகேங்களா? அந்த ஆன்லைன் பிரீமியம் பே பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம். ஸோ அந்த மாரி பில் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, நார்மலா மெயிலுக்கு வந்துரும். அப்படி வரலன்ற பட்சத்தில், இந்த குயிக் பே கீழ வந்து நம்ம என்னன்றது இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, வியூ அண்ட் டவுன்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த வியூ அண்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட பாலிசி நம்பர், டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கிடையாது. டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்ப இந்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு பண்ணியிருக்கோமோ, அந்த டேட்ட குடுத்துட்டு, ஓகேங்களா? இப்ப வந்து தப்பா அடிச்சுட்டோம். ஆ அதனால வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 19/12/2023 அன்னைக்கு வந்து பண்ணது. ஸோ அந்த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் குடுத்து, என்ன இது லோன் இன்ட்ரெஸ்ட்டா, ரெனிவலா அப்படின்றத கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ குடுத்து சப்மிட் குடுத்தோம்னா, அதோட பில் ரிசிப்ட் கீழ வந்துரும். ஸோ இத கிளிக் பண்ணி பில்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஈஸி மெத்தட் அண்ட் சேஃபஸ்ட் மெத்தட். நம்ம வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்து பே பண்றத விட, ஆஸ் இட் இஸ் ஸ்ட்ரெய்ட்டா எல்ஐசி வெப்சைட்ல போயிட்டு நம்ம பே பண்றது பெட்டர். அண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட்க்கான ஆப்ஷன் வந்து கம்மி. ஓகேங்களா? மத்த இடத்துல பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி. ஸோ ஒன்லி த்ரூ எல்ஐசி வெப்சைட் மூலியமா பண்றது ரொம்ப சேஃப். அதனால தான் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஏதாவது டவுட்ஸோ இல்ல ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். இத வந்து தேவையான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.